அவள் பெயர் மீனா. ஒரு சிறிய கம்யூனிட்டி கல்லூரியில் நிதி ஆலோசகராக வேலை செய்தாள். முதல் தலைமுறை மாணவர்களுக்கு உதவுவதற்காகவே இந்த வேலையை தேர்ந்தெடுத்தாள். ஒரு நாள் அவள் கையில் ஒரு கோப்பு வந்தது. அதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பெயர்கள் இருந்தன. அவர்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தொகுப்புகள் இருந்தன. அவர்கள் அந்த கடனுக்கு தகுதியே இல்லாதவர்கள். மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு படிவத்திலும் அவளுடைய கையெழுத்து இருந்தது. அவள் ஒப்புக்கொண்டதில்லை. ஆனால் அவளுடைய நம்பிக்கையை யாரோ ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். வெளியில் சொன்னால் வேலை போகும், பேசாமல் இருந்தால் மாணவர்கள் நாசமாவார்கள். அவள் 2 நாள் தூக்கமில்லாமல் யோசித்தாள். 3வது நாள் காலையில் அரசு அலுவலகத்திற்கு நடந்தாள். எல்லா ஆவணங்களையும் கொடுத்தாள். எல்லாவற்றையும் விளக்கினாள். வேலை போனது. சில மாதங்கள் கஷ்டமாக இருந்தது. ஆனால் விசாரணை முடிந்தது. அந்த நிறுவனம் மூடப்பட்டது. பல மாணவர்களுக்கு கடன் ரத்து செய்யப்பட்டது. 1 வருடம் கழித்து மீனாவிற்கு புதிய வேலை வந்தது. இந்த முறை அரசு கல்வித்துறையில். சில நேரங்களில் உண்மையை சொல்வது விலை உயர்ந்தது. ஆனால் மௌனமாக இருப்பது அதைவிட அதிகமாக செலவாகும்.